ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்பா அவங்க வீட்டு வாசல்ல ஒரு கர்ப்பிணி பெண் உட்காந்துருக்காங்க. யாருன்னு கேட்டா, என்னுடைய புருஷன் என்னை விட்டுட்டு 6 மாசத்துக்கு முன்னாடி சிட்டிக்கு கிளம்பி வந்துட்டாரு. அவர் தேடி தான் நான் வந்தேன். நான் சாப்பிட்டு 2 நாள் ஆகுதுன்னு சொன்னோடனே அந்த பொண்ணு சரி வாமா என் வீட்டுக்குள்ள வந்து உட்காரு, நான் உனக்கு சாப்பாடு சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு சாப்பாடு ரெடி பண்ண போறாங்க. அப்ப அங்க இருக்க ஒரு போட்டோவை பார்த்த உடனே இந்த பொண்ணு ஷாக் ஆயிராங்க. இந்த பொண்ணுடைய புருஷனுடைய போட்டோ தான் அது. அந்த போட்டோவை கையில எடுத்துக்கிட்டு அந்த வீட்டு முதலாளி அம்மாவை கூப்பிடுறாங்க. அவங்களும் வெளியே வந்து என்னாச்சு ஏன் கூப்பிட்டுன்னு கேட்கும்போது இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு கேட்ட உடனே நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு, எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு இது என்னுடைய புருஷன் சொன்ன உடனே அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. உடனே ஃபோன் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, உங்களை பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்ன உடனே அவரும் அடிச்சு பிடிச்சி என்ன ஆச்சுன்னு வந்து கேட்கிறாரு. ஏண்டா ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன வேற ஏமாத்த நீ ரெடியா இருக்கியான்னு கேட்ட உடனே அவருக்கு ஒண்ணுமே புரியல. உள்ள இருந்து அவருடைய மனைவி வரதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிராரு. ஆக்சுவலா இவங்க அம்மா வற்புறுத்ததால் தான் இந்த பொண்ணை இவரு கல்யாணம் பண்ணியிருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடியே இவங்களை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதெல்லாம் கேள்விப்பட்டவனே அந்த பொண்ணு நீ உன் பொண்டாட்டி கூடவே போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னுடைய குழந்தை உன்னுடைய மனைவி முதல்ல பாருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க.